என்ன படிச்சிருக்கோம், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்குள்ளே வந்து நான் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு லென்த்தை கிராஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ரிசல்ட்டு ஒரு இம்பிடன்ஸ் மதிப்பை கொடுக்கும். அந்த இம்பிடன்ஸ் மதிப்பு வந்து ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். இது நான் படித்தது. அப்போ இங்கே என்ன சொல்ல வரும், ஒரு லென்த் உள்ள ஒரு ஒயரை, 2 பேர் ஆஃப் ஒயரை கிராஸ் பண்ணோம்னா நமக்கு அது என்ன பண்ணும், ஒரு வேல்யூவை கொடுக்கும். அந்த விஷயம் தெரியும். அதை தான் இங்கேயும் சொல்கிறோம். பி கிட்ட நிற்கிறோம், இந்த லென்த் உள்ள இந்த இடத்த கிராஸ் பண்ணி, இந்த லென்த் உள்ள ஆளை உடம்ப கிராஸ் பண்ணோம்னா இது ஒரு ரிசல்ட் கொடுக்கும், ஒரு இம்பிடன்ஸை கொடுக்கும். அந்த இம்பிடன்ஸ்க்கு பேர் தான் ஸ்டப்போட இம்பிடன்ஸ்னு பேர் வச்சிட்டோம். அந்த ஸ்டப்போட இம்பிடன்ஸ் என்னவா இருக்கணும், நமக்கு இந்த பி கிட்ட வரும்போது ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் என்ன இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே டேர்மாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒன்று கூட சேர்ந்து ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வரும். இந்த நம்பரை கேன்சல் பண்ணுற ஒரு நம்பர் வேணும். அப்போ அந்த நம்பர் தான் இந்த ஸ்டப்பால் கிடைக்க போகுது. ஓகே, நம்ம கேஸில் மைனஸ் ஜே 2.6 வந்துச்சுல, அதை கேன்சல் பண்ண இந்த ஸ்டப்பு என்ன பண்ணணும், இந்த லென்த்தை கிராஸ் பண்ணி வந்தோம்னா, இப்போ தான் சொன்னோம், லென்த்தை கிராஸ் பண்ணால் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரு இம்பிடன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த இம்பிடன்ஸ் மதிப்பு தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த லென்த்தை கிராஸ் பண்ணி இந்த பின்ற பொசிஷன் இங்கே நிற்கிறோம். இப்போ என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். என்ட்ரன்ஸ்லேருந்து லோடுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு லென்த்தை கிராஸ் பண்ணி வந்துட்டோன்னா, லென்த்தை கிராஸ் பண்ணுறோன்னா இந்த உடம்பு என்ன கொடுக்கும், ஒரு இம்பிடன்ஸை கொடுக்கும். அது என்னவா இருக்கும், இந்த பின்ற பாயிண்டில் யாரை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், 1 - j 2.6 ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மைனஸ் ஜே 2.6 வேண்டாம் எனக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணுற ப்ளஸ் ஜே 2.6 தான் இந்த உடம்பு லென்த்தை கிராஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் இந்த ஸ்டப்பு போட்டதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஸ்டப்பு ஏன் போட்டோம், இந்த லோடும் இந்த உடம்பு ஃபுல்லாக இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸும் சமமாக இல்லை, அவங்க 2 பேரும் சமமாக படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த குட்டி லென்த் உள்ள கம்பியவே சேர்த்தோம். அந்த கம்பி அதோடய வேலையை காமிக்குது. என்ன கொடுக்க போகுது, இந்த இடத்துல வந்தால் ஒரு நம்பர் கிடைக்கிது, அந்த நம்பரை கேன்சல் பண்ணி 1ன்ற நம்பரை மாற்றுறதுக்கு என்ன அமௌண்ட்டு வேணுன்றதை கொடுக்குது. ஓகே தானே, ரைட்டு. இப்போ இந்த நம்பர் தெரிஞ்சுக்கிட்டேன், யார் இவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த நம்பர் என்ன வேணும், எனக்கு ப்ளஸ் ஜே 2.6 வேணும். அதுதான் நான் கிடைக்க போகிற ஆன்சர். அப்போ இங்கே ஒரு டிப்ஸ் இருக்குது. என்ன இருக்குன்னா, எனக்கு லென்த்து தான் தெரியாது, கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. ஆனால் 2 டிப்ஸ் எனக்கு வந்து இந்த இதில் வந்து லோடு யாருன்னு ஒரு டிப்ஸ் உட்காந்துருக்கு, ஷார்ட் சர்க்யூட்ன்ற ஒரு விஷயம் உட்காந்துருக்கு, அந்த ஹிண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த உடம்பை கிராஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்ற ஆன்சரும் கையில் இருக்குது. அப்போ உடம்பை கிராஸ் பண்ணி வந்தோன்னா எப்படி வருவோம், இப்போ தான் சொன்னோம், எல்லா இடத்துலையும் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம், டுவோர்ட்ஸ் ஜென்ரேட்டர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது நுழையிற இடம் ஜென்ரேட்டர், இது லோடு. அப்போ இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ இந்த லோடு எஸ்சின்ற பாயிண்ட்லேருந்து கிளம்பி இந்த இடத்த தாண்டி வந்தேன்னா, எதை நோக்கி வந்தேன்னா, இந்த சோர்ஸை நோக்கி, ஜென்ரேட்டர் நோக்கி வந்தேன்னா என்ன கிடைக்க போகுது, எனக்கு ப்ளஸ் ஜே 2.6. அப்போ வரப்போகிற கிடைக்க போகிற ஆன்சரை நோக்கி ஓட போகிறோம் நம்ம. ஓகே தானே, அப்படி ஓடி வந்தோம்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஒரு லென்த்தை கிராஸ் பண்ணி தான் ஓடி வந்திருப்பேன், அந்த லென்த் ஆன்சர் கிடச்சிரும். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணுற ப்ளஸ் ஜே 2.6 தேட போகிறோம். ப்ளஸ் ஜே 2.6 இந்த இருக்குது. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணிடக்கூடாது, இந்த ப்ளஸ் ஜே 2.6 பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட்டையும் சென்ட்ரு பாயிண்ட்டையும் ஒன்றா பிடிச்சி வச்சு ஸ்கேலில் கோடு போடணும். ஓகே, வேறு யாரு கூடயும் கோடை போடக்கூடாது. எப்பயுமே எல்லா கோடுகளும் எப்படி போயிட்டுருக்குன்னா, சென்டரை ஒரு பாயிண்ட்டாக வச்சு அந்த எந்த பாயிண்ட் வழியாக போகணுமோ அந்த பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டாக வச்சு 2 பாயிண்ட் வச்சு தான் ஸ்கேலில் கோடு போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ப்ளஸ் ஜே 2.6 கண்டுபிடிச்சோம். இந்த 2 இருக்குது, 3 இருக்குது, 2க்கு நடுவில் 4 கோடு இருக்குது. 4 கோடு, ஒரு கோடு வந்து அந்த பாயிண்ட் 2 ஆயிடுது. இப்போ 2.6 இந்த இருக்குது. அப்போ இந்த 2.6ன்றது ப்ளஸ் ஜே 2.6. அப்போ ஸ்கேல் வச்சு கோடு போடலாமா? ஸோ நான் கோடு போட்டுட்டு நான் ஃபோனை கையில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ப்ளஸ் ஜே 2.6 வழியாக சென்டர்லேருந்து ஒரு கோடு போட்டாச்சு. அப்போ இந்த கோடு வரைக்கும் நம்ம நகர்ந்து போகிறோம். சரி, இங்கே இருக்குது கோடு வந்து